அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திமுக கூட்டணி கட்சிகள் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். காங்கிரஸ், தேமுதிக, விசிக முதல் கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், மாமக வரை நிறைய கட்சிகள் ஒரு மகா கூட்டணியை கட்டியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த கூட்டணி கட்சிகளினுடைய செயல்பாடு களத்தில் எப்படி இருக்கிறது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள், வணக்கம் செந்தில்வேல். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள், வணக்கம் ஷபீர். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. ராம்கி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நேற்று அதிமுக கூட்டணி கட்சிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பேசணும். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட வின்னபிலிட்டி எப்படி இருக்குது? கிரவுண்டில் அவங்களுக்கு எப்படி சாதகமான சூழல் இருக்கா? எப்படி கணிக்கிறீங்க? பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட்டு கூட ஸ்ட்ராங் தான். பட் பில்டிங் கொஞ்சம் இழுத்து கட்டியிருக்காங்க, முன்னும் பின்ன கொஞ்சம் இழுத்து கட்டியிருக்காங்க. ஸோ அது அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் பேஸ்மெண்ட்டை ரைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்டியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் வரும். ஆனால் இது இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராங் பண்ணாமல் ரைஸ் பண்ணாமல் சைடில் எழுதி கட்டினால ஒரு 3 வருஷம் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் 2029 வரைக்கும் புரிய வேண்டியதுக்கு புரியும். அதனால் இந்த கூட்டணி நான் புரிஞ்சுக்கிறதுக்காக, புரிய வேண்டியவங்களுக்கு எப்படி புரியுதுன்றது இருக்கட்டும். நான் புரிஞ்சுக்கிறது இந்த கூட்டணி 29 வரைக்கும் தான் இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதான் சொல்றேன், இந்த இடத்துல 26ல என்ன பண்ண போறாங்க? இது வரைக்கும் ஒரு கொள்கை கூட்டணி அப்படிங்கும் போது புதுசா ஒரு புது பார்ட்னர்ஸ்லாம் வந்தாங்கல்ல உள்ள. ஸோ அவங்க அவங்க ஏற்கனவே இருந்த கொள்கைக்கு எந்த அளவுக்கு வலு சேர்ப்பாங்கன்னு தெரியாதனால இது ஒரு புது கலர் மாதிரி இருக்குது. புதுசா பெயிண்ட் அடிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது பெரிய எடுபடுது. பிரேமலதா அவருடைய பிரச்சாரம் பெரிய அளவில் எடுபட்டு இருக்குது. ஓகே. ஸோ அதனால கமல்ஹாசன் ஒரு பெரிய கலரே மாறி இருக்கு. அதெல்லாம் ரைட்டு. பட் நீங்க களத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அங்கே ஏற்கனவே நம்ம 10 ஆண்டுகளாக இருக்கிற கூட்டணி, அங்கேயே பார்த்தீங்கன்னா பேரிலே ஒரு கொஞ்சம் சிக்கல் இருந்தது. மதச்சார்பற்ற திமுக கூட்டணிங்கிறது எல்லா கூட்டணி கட்சியும் சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் ஒரு சிலர் இன்னும் இந்தியா கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது இருக்குது. ஸோ இப்போ இதில் மற்ற பிளேஸ்லாம் ஓரளவு அவங்களுக்குலாம் மனத்தாங்கல் இருந்தது. சீட்டு எண்ணிக்கை குறைச்சல், தொகுதி மாறுதல், அதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு திருமாவளவன் அதெல்லாம் சரி செய்து பிரச்சாரத்தில் ஆரம்பிச்சிட்டார். ஆனால் காங்கிரஸ் விஷயத்தில் இன்னும் அங்கே ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்க தான் செய்யுது. அதுக்கு காரணம் ராஜ்யசபா தேர்தலில் ஆரம்பித்த அந்த விஷயங்களாகட்டும், இன்றைக்கி புதுச்சேரி தேர்தலில் நடந்த விஷயங்களாகட்டும். ஒரு சின்ன ஊரில் அந்த இடத்துலையே பாண்டிச்சேரியில் ஒரே நாளில் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்திக்க முடியாமல் போனது ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, திமுக காங்கிரஸ் ஜெல் ஆகலை, அந்த கெமிஸ்ட்ரி பழைய மாதிரி ஜெல் ஆகலை. நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய காங்கிரஸ் வேட்பாளர்களை கூட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, ஆனால் திமுக பற்றி பேசவே இல்லை அங்கே. ஸோ அப்படிங்கும்போது அங்கே ஏன் அது கொஞ்சம் நெருடலாக இருக்குது? அது ஒரு பக்கம். அது திடீர்னு அதை விஜய் ஒரு கையெழுத்து பேசுகிறார்ல, அதை காங்கிரஸ் எங்களோட தான் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்கிரிப்டே ஒரிஜினல் எழுதி கொடுத்ததா நான் பார்க்குறேன். எப்படின்னா ஒரிஜினல் ஒரு விகடன் மேடையில் பேசினார்ல, நாங்கள் இங்கே இருந்தாலும் திருமாவளவன் மனது இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற சொன்னார்ல, கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு இது. ஸோ அது நிச்சயமாக அதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்வினைகள் எதுவும் காங்கிரஸ் தரப்புலேருந்து வராது ஒரு பெரிய குறையாக தான் இருக்குது. நீங்க அது பாண்டிச்சேரியில நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இல்ல எதிர்வினைனா யாரு எதிர்வினை? காங்கிரஸ் கடுமையா சொல்லிருக்குமே, கடுமையான குற்றச்சாட்டு சொல்றாரு. செல்வ பெருந்தகை ரியாக்ட் பண்ணது, ஒரு பெருந்தொகையை வாங்கி கொண்டு கூட்டணி அமைச்சராங்கிற மாதிரி ஒரு கடுமையான குற்றச்சாட்டு சொல்லும் போது செல்வ பெருந்தகை ஆபீஸா சொல்லிதான். இப்ப நீங்க என்ன காங்கிரஸ் திமுக அவ்வளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு? ஆமா, ஒர்க் அவுட் ஆகல. நம்ம ஏன் பாண்டிச்சேரி பத்தி பேசுறோம்னா, பாண்டிச்சேரியில தான் அவங்க ஆக்சுவலா பாண்டிச்சேரி காங்கிரஸ் தான் லீட் எடுக்க வேண்டியது. அப்ப திமுக போய் வேலை எப்படி பியூஷ் கோயல் டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்தாரோ, அது போல ஜெகத் ரட்சகன் சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போய் சில விஷயங்கள் செய்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் பயங்கர அப்செட் அதெல்லாம் நடந்தது. சோ அதை சரி செய்வதற்கு யாருமே இப்ப தயாராக இல்லை. தமிழகத்தில் இப்ப இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இப்ப கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அங்க பிற கட்சிகள் அதிமுக எல்லாம் போட்டி போடுது இல்ல. இந்த வின்னபிலிட்டி சான்ஸ் யாருக்கு ரிஸ்க் அப்படி எப்படி மதிப்பிடுறீங்க? கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளை அப்படி மதிப்பிட்டீங்கன்னா எப்படி? வின்னிங் சான்ஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்ட தொகுதி, அதாவது தொகுதி எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, அவங்க வலுவா இருக்க பகுதி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 121 இடங்கள்ல திமுக அதிகம் நேரடியாக கலந்து சந்திக்கின்றன. ஸோ ரிமைனிங் போர்ஷன்ல தான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. இதுல என்னன்னா புதுசா என்ன விஷயங்கள் நடக்குது பிரச்சாரத்துல அப்படின்னா, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் பேசுறது சரி, திருமாவளவன் சரி, அவங்களாம் பழைய விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க. அதாவது ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான், திரும்ப பாஜக உள்ள வந்துரும், நிதி ஒதுக்கீடு இருக்காது அப்படிலாம் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு திருமாவளவன் கூட தான் பேசினாரு. ஒரு வேளை மெஜாரிட்டியே கிடைச்சா கூட ஒரு சிக்கல் வரும்லாம் சொன்னார் போது இது அதே பேட்டர்ன் இருக்குது. புது நம்பிக்கையா கொடுக்கும்படியான விஷயங்கள் யாரும் பேசல. பிரேமலதா பேசினாங்க, அவங்க ஆட்சியோட சாதனையை முன்வைத்து பேசினாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. திமுக மேடைகள்ல அது ஒரு வித்தியாசமா இருந்தது, பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. சோ இப்ப இன்னைக்கு திருமாவளவன் ஆரம்பிச்சிருக்கார், அடுத்தடுத்து என்ன பேச போறாங்கிறத பொறுத்து தான் அது மாறும்.
இன்றைய அளவுல வந்து திமுகவை தலைவர்களை நம்பித்தான் அவங்க கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அதான, திமுக கூட்டணி கட்சிகளுடைய வேல்யூ அடிஷன் எந்த அளவுக்கு திமுக இருக்கு. அதே போல அவங்களுக்கு எவ்வளவு வின்னபிலிட்டி வாய்ப்பு இருக்கு, சாதகமான சூழல் இருக்குன்றப்ப எப்படி பாக்க? இப்ப காங்கிரஸுக்கு 28, விசிகாவுக்கு 8 எல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு? அந்த பாஜகவுக்கு இருந்த அதே பின்னடையும் காங்கிரஸ் இருந்தது. வேட்பாளர் அறிவிப்புல நிறைய சிக்கல்கள் தாமதங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு டெல்டால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்தது. என்னன்னா 2021 கூட்டணி கட்சிகள் ஒதுக்கின தொகுதிக்கு அதெல்லாம் கூட்டணி கட்சிக்கு போகாம திமுகவே நேரடியா போட்டிட்டது. இப்ப இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் போறாங்க. அவங்க இன்னைக்கு பல தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளை முன்னிறுத்தி விட்டு திமுக போட்டிடாம விலகுது. அது என்ன ஸ்ட்ராட்டஜி பின்னாடிங்கிறது தெரியல. அது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியாது. இதனால் திமுகவுக்கு ஒரு பலம் சேர்க்கும், திமுகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஆனா கூட்டணி கட்சிகள் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு ரிஸ்கான. ரெண்டாவது, நீங்க டெல்டா பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி, அங்க வந்து அதை முன்னிறுத்துற மாதிரியான பிரச்சாரம் எதுவும் அமையல. சிறுபான்மை வாக்குகளுக்காக இஸ்லாமிய வேட்பாளர் அதிகமாக இந்த முறை களம் கண்கிறாங்க. சோ அதனால அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஆனா ஒர்க் அவுட் ஆனா அது திமுகவுக்கு தான் பலன் கொடுக்க முடியும். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். செந்தில்வேல், இப்போ கடந்த முறை இப்போ அதிமுக கூட்டணி கட்சிகள் ஒதுக்கி கொடுத்தப்ப அதிமுக ரொம்ப சேஃபா இருந்துட்டு ரொம்ப சவாலான தொகுதிகள்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி. கிட்டத்தட்ட ராம்கியும் அந்த இடத்துக்கு தான் நகர்ற. திமுகவுக்கு ஓரளவுக்கு வேல்யூ அடிஷனா இருக்கலாம் வெற்றின்றது. கூட்டணி கட்சிகள் இப்போ காங்கிரஸ் ஒன்றும் பெருசா ஜெல் ஆகல, பழைய ஃபார்முலா பிரச்சாரம் தான்ன்றது. அப்புறம் தொகுதி ஒதுக்குனது சவாலான நெருக்கடியான தொகுதின்றப்ப கூட்டணி கட்சிகளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம்? கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவு காங்கிரஸுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொகுதிகளிலிருந்து 2 தொகுதிகள் மட்டும்தான் திமுக எடுத்திருக்கிறது. மீதி எல்லாம் கடந்த முறை அவங்க போட்டியிட்ட தொகுதிகள், சரிங்களா? ஒன்று வந்து நம்ம நெல்லை மாவட்டத்தில் நெல்லையிலும் தென்காசியிலும் தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. எஸ், மற்ற எல்லாமே வந்து அது வந்து ஒன்று திரு கலை அவர்களுடைய அன்பகன் கலையனுடைய மகன் அங்கே போட்டிடுறாரு. அந்த மாதிரி 2 தொகுதிகளை தாண்டி ஒன்று வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்காக எடுத்தது. இதை தாண்டி எல்லாமே அவர்கள் கேட்ட தொகுதிகள் தான். அதனால அவங்கள பொறுத்தவரை எண்ணிக்கையில தான் அவங்க வந்து என்ன ஆனாங்க, ஒரு கருத்து மாறுபாடு இருக்கா திமுக காங்கிரஸ். இன்னைக்கு இப்ப நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த கெமிஸ்ட்ரி இருக்கிறது. பலரும் அதை சதி செய்கிறார்கள். என் கருத்து இல்லை. உங்க கேள்விக்கு இவர் சொன்ன பதில், யாரு சிவகுமார் சொன்ன பதில், கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர், அவர் பதில்னு சொல்லல. அவர் தெளிவா சொல்றாரு, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தியினுடைய கருத்தை இதை என்ன இங்கே சொன்னார்கள்னு சொல்றாரு. டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு, நாங்க உறுதியா நிக்கிறோம். நேரடியாக விஜயின் குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார், விஜய் பேரை சொல்லாம. நாங்க வந்து காங்கிரஸ் திமுகவோடு தான் என்னவா இருக்குது, ஐக்கியமாகி இணக்கமாக நாங்கள் இருக்கிறோம். அரசியலில் நேற்று பெய்த மழையில் முந்தா நாள் பெய்த மழையில நேற்று முளைத்த காளான்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது தவறு. இது ஒரு விவசாயத்தை போல. இதெல்லாம் அவர் பேசின பேச்சு, என் பேச்சு அல்ல. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் பேசின பேச்சு. அப்புறம் யாரு வந்து திமுகவிற்கு கடுமையான ஒரு நெருக்கடியை இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது கொடுத்ததாக சொல்லப்பட்டாரோ அந்த கிறிஸ்டோடங்கரே இன்னைக்கு என்ன சொல்றாரு, ராகுல் காந்தியின் கருத்துக்கு கடும் எதிர்வினையை அவரும் ஆற்றுகிறார். அப்போ காங்கிரஸ் கட்சியின் மீதான தாவேக்காவின் விமர்சனத்துக்கு அங்கேருந்து பதில் வந்துருச்சு. அது பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. ஜெல்லாயிடுச்சா? சவாலான தொகுதிகளை கொடுத்துட்டு தான் சொன்னீங்க. சவாலான தொகுதிகளை கொடுத்ததாக நிர்வாகிகள் பதவி விலகினார்கள். உண்மைதான், அது ஒரு சிக்கல் இருக்கு, கூட்டணியில் இருக்கு. அது எங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்க, பதவி விலகினாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க, ஏங்க இப்படி போய் தொகுதி வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க, அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி வலுவாக அவங்க வந்து எப்படியும் திமுக தான் ஆண்டாண்டு காலமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, அதுவும் தாமர சின்னத்தில் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, எப்படி வெற்றி பெற முடியும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்டாங்க. அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில இந்த ஜெல் ஆகல. அதுல இப்போ ராகுல் காந்தியை தான் சுட்டி காட்டி ராம்கி பேசினார். அந்த இடத்துல ஏதாவது காங்கிரஸுக்கு நெருடல் இருக்குதான்றது ஒண்ணு. கூட்டணி கட்சிகளுக்கான வின்னபிலிட்டி இந்த முறை குறைவா தான் இருக்கும்ன்றதை உடைச்சு பேசணும்னா, காங்கிரஸ் எந்த கட்சியுமே அவ்வளவு அப்படி பின்னி பிணைந்து இருக்கிறாங்கன்னா அவர்களுக்குள்ள கண்டிப்பா கருத்து வேறுபாடு மாறுபாடு இருக்கும். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அது காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் காங்கிரஸ் தரப்பில் உருவாகி இருக்கிறதா அப்படின்னா அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. அது கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடிங்கிற கருத்து தான். ஆனா அது வின்னபிலிட்டி எல்லாம் பாதிக்காது. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க எடுத்துக்கங்களேன், பாஜகவிற்கு கொங்கு மண்டலத்தில் எத்தனை சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அது எவ்வளவு பெரிய போராட்டமாச்சு. தீக்குளிக்கிறதுக்குலாம் போனாங்க. அண்ணாமலைக்கு அவர் நான் போட்டியில்லைன்னு சொல்றாரு. அவர் நான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நான் என்னன்னு சொல்றேன், ஏன் போட்டியில்லைங்கிற காரணத்தை நான் அப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் எழுதியதாக சொல்லப்படும் ஒரு கடிதம், நான் ரொம்ப கவனமா வார்த்தை பயன்படுத்துறேன், அவர் அமித்ஷாவுக்கு எழுதியதாக சொல்லப்படும் ஒரு கடிதம் இணையங்களில் கசிந்தது. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவருக்கான தொகுதிகளை கூட அங்க வந்து என்ன செய்யல, ஒதுக்கீடு செய்யல அப்படிங்கிறத அவர் சொன்னதாக ஒரு தகவல் கசிந்தது, நம்ம பார்த்தோம். பட் அந்த கடிதம் ஒருவேளை பொய்யா கூட இருக்கலாம், அவர் எழுதாம இருக்கலாம். பட் அந்த இருந்த செய்தி இருக்குல்ல, அது ஃபேக்ட் தானே. அப்ப நீங்க பாஜகவிற்கு கொங்கு மண்டலத்தில் பாஜக வலுவாக இருப்பதாக நினைக்கிறதாங்க. அதிமுக எத்தனை சீட்டு கொடுத்துச்சு?
அப்போ நீங்க அங்க அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் அங்கே இருக்கிறது. இங்க இன்னைக்கு வைகோ அவர்கள் மிக தீவிரமான பிரச்சார களத்தில் நிற்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிக தீவிரமான பிரச்சார களத்தில் இருக்கிறார். திரு கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் நேற்று என்ன செஞ்சிட்டாரு, சவாலான தொகுதி எல்லாம் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் குறிப்பிட்ட தொகுதிகளை சொல்லி அப்படி வந்து இந்த கட்சி தலைவர்கள் இது எங்களுக்கு சவாலான தொகுதி, இதை எங்க தலையில கட்டிட்டாங்கன்னு அந்த கட்சி தலைமை சொன்னதை சொன்னீங்கன்னா நம்ம விவாதிக்கலாம். மேலோட்டமா விவாதிக்க முடியல. அதனால தான் நான் திருப்பி சொன்னேன் 28 தொகுதிகள்ங்க. போன வாட்டி 25, இந்த வாட்டி கூட 3 கொடுத்திருக்காங்க. கொடுத்ததுல 2 தொகுதிகள் மட்டும் தான் ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்து வாங்கின தொகுதி. திருமாவர்கள் எழுச்சி தமிழர் தெளிவா சொல்றாரு, நாங்க கேட்ட தொகுதியில தான் கொடுத்திருக்காங்க. அவர் அதுல ஏதாவது பொது வெளியில இல்ல நாங்க கேட்ட தொகுதி எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யல அப்படின்னு அவர் எங்கேயும் சொல்லல. அவர் திரு ஷானவாஸ் குறித்த சர்ச்சை வருகின்ற பொழுது அவர் ஒண்ணு சொன்னார், இல்லங்க அவர் அப்படி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத தான் சொன்னாரே தவிர நாங்க கேட்கலன்னு அவரு நாங்க இந்த தொகுதியை கேட்டோம் எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டாங்க அப்படி ஏதாவது சொன்னாரா? தென் மாவட்டத்தில் ஒரு இடத்திலாவது சிறுத்தைகள் போட்டியிட வேண்டும் என்று நீண்ட காலம் விரும்பினார்கள். தென் மாவட்டத்தில் ஒரு சீட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முறை. திருப்பி சொல்றேன், எல்லோரையும் ஒரு திருப்திப்படுத்த முடியாது பண்ணிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. அப்படி ஒன்றும் சவாலானது அப்படியும் ஒண்ணு நடக்கலன்றீங்க. சின்ன சின்ன வருத்தங்கள் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். இப்ப திமுகவுக்குள்ளே இருக்கும் தானே. 163 சீட்டு தான் சார் திமுக போட்டிடுது. எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க? அவங்களுக்குமே எனக்கு சீட் கிடைக்கல. நீங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சவால் இருக்கு அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்றீங்க? இப்ப வந்து ஒரு டெல்டா கடைமை டெல்டா மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சென்ற தேர்தலில் வந்து அந்த இடத்துல வந்து பாஜக திருவையாறுல மட்டும் தான் போட்டிட்டது. கிட்டத்தட்ட அங்க பாஜக சுத்தமா கிடையாது. ஆனாலும் அங்க கடுமையான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. அதிமுக போடுற ஓட்டு பாஜக போடுற ஓட்டு எல்லாம் போட்டு பெரிய கடுமையான பிரச்சனை. அதனால நிறைய ஒரு மாதிரி ஸ்விங்கான நிறைய ஓட்ஸ் நிறைய இருந்தது. அது திமுக கை கொடுத்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கடைமடை டெல்டால கிட்டத்தட்ட பாஜக கும்பகோணத்துல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, திருவாரூர்ல இருக்கு, கந்தர்வக்கோட்டையில இருக்கு. இவ்வளவு பாஜக இருக்கிற போட்டியிட இடங்கள். இந்த இடத்துல நம்ம கடுமையா திமுக வந்து எதிர்க்கணும் எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துல பாஜக போட்டியிடுது அப்படின்னா கூட்டணி கட்சிகளை வச்சே வீழ்த்த முடியும்னு திரு இல்ல சார் நான் சொல்றேன். ராம்கி சார் ஒரு சின்ன குறிப்பிடு. துக்ளக் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்குது. அதுல மாவட்டம் வாரியா பிடிச்சிருக்காங்க. இருக்கிறதே திமுக கூட்டணிக்கு அதிகமான வாக்கு சதவீதம் இந்த கூட்டணியில அமைந்த பிறகு டெல்டா மாவட்டத்தில் 43.1 விழுக்காடு, தாவேகாவுக்கு 25.4 விழுக்காடு, அதிமுக கூட்டணிக்கு 23 விழுக்காடு கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லா மாவட்டங்களை விட டெல்டா மாவட்டத்தில் திமுக பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த கோணத்துக்கு வாங்க. திமுக மிக உறுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜகவை தள்ளி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி, தோத்துட்டு போன்னு. இப்ப அங்கதான் ஜெல்லாகல. புரியுதா உங்களுக்கு? எப்படி தோக்க போறாங்க ராம்கி? அது அதிமுக ஸ்ட்ராட்டஜி அப்ப தனியா இருக்கட்டும். திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு நிலைமை. ரெண்டாவது திமுக செலக்ட் பண்ண வேட்பாளர்கள் அங்க இஸ்லாமிய சிறுபான்மையில முன்வைத்து சென்ற முறை செய்திருக்கணும். அதை சென்ற முறை அந்த இன்ஃபேக்ட் சிறுபான்மை ஆதரவு கன்சால்ட் ஆகி பெரிய கை கொடுத்தது. இன்னைக்கு அதற்காக அதுவே சரி அதனால கிடைக்குமோங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட வைக்கலாம். ஆனா அது மத்த இஷ்யூஸ் அடிபட்டு போகுது இல்ல. நீங்க பெரும்பாலான இடங்கள்ல நீங்க போட்டிடுறாரு. டெல்டா வந்து ஸ்வீப் பண்றாங்க சார். கடந்த முறை ஸ்வீப் பண்றாங்க. அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிற இடத்துல இதுல என்ன ப்ராப்ளம்? அதனால திமுக வந்து அன்னைக்கு கூட்டணி கட்சி விட்டு கொடுக்கணும்னு சொல்றோமா? அப்ப இல்ல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி கிடையாது. இல்ல அங்க எக்ஸாக்ட்டா சொல்லணும். டெல்டா மாவட்டத்துல எந்த கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லி எதைன்னு சொல்றாரு எனக்கு புரியவில்லை. என்ன சொல்ல நன்னிலத்துல யார் நன்னிலத்துல கூட்டணி கட்சி தான் நிக்குது, சிதம்பரத்தில் கூட்டணி கட்சி தான் நிக்குது. ஆமா சார், உதயசூரியன் சின்ன கூட்டணி கட்சி தான் நிக்குது. சின்ன உதயசூரியன் நீங்க சிறுபான்மை வாக்களை மையப்படுத்தி இஸ்லாமியரை முன்னிறுத்தும் போது மற்ற பிரச்சனைகள் அடிபட்டு போது இது கை இந்த ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்குமா? நீங்க சொல்ல வரீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சிறுபான்மை மக்களை முன்னிறுத்துகிற போது அங்கு ஒரு ஹிந்து கன்சால்டேஷன் நடந்துரும், அங்கு வந்து கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரீங்களா? அது நடந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்க பாஜக போட்டிடுது, அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். பட் அது பாஜக பயன்படுத்தி சொல்ல வரீங்க. பாஜக போட்டிடுறதுனால அங்க திமுகவே களம் கண்டிருக்கணும்ன்றதா உங்க பாயிண்டா? இல்ல நான் அப்படி சொல்ல. என்னன்னா அது நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அதை வந்து பாஜக சான்ஸ் எடுக்கல. அவங்க எடுத்திருந்தானா ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போட்டு இந்த கன்சல்டேஷன் ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா கடைமணி டெல்டா கூடிய அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, ஒரு விவசாயிகளுக்கு கொடுக்கிறது, தலித் மக்கள் கொடுக்கிறது, விடுதலை சிறுத்தைகளோட பிரசன்ஸ் இல்லங்க. முன்னாடியாவது நாகப்பட்டினத்துல இருந்தாங்க. எனக்கு ஒண்ணு புரியலையே சார். அவர் செந்தில் சொல்றாரு அவங்க கேட்ட தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 80 விழுக்காடு கொடுத்திருக்காங்க. நம்ம நினைக்கலாம் சார் காவிரியில அங்க கொடுத்திருக்கலாம், எல்லா பிரசன்ஸும் கொடுத்திருக்கலாம். அவங்க கேட்டது தானே கொடுக்க முடியும்ன்றது. இல்ல நீங்க வந்து திமுக டிக்டேட் பண்ணுமா? இல்ல கட்சியை தாண்டி ஒரு சில பகுதிகளில் இப்ப ஜோதிமணி என்ன சொல்றாங்க, வின்னபிலிட்டியை பார்த்து கொடுத்திருக்காங்களா இல்லையா அதை சொல்லுங்க. அதனால சொல்றேன், சென்ற முறை வந்து அந்த திமுக ரிஸ்க் எடுத்து கூட்டணி ஒதுக்கிட்டு அவங்களே போய் கலங்கண்டாங்க.
பல இடத்துல பூம்புகார்ல போட்டிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். ரிஸ்க் எடுத்தாங்கன்னா இப்ப அதிமுக கூட்டணி ஜெயிக்கிற இந்த தொகுதிங்க, இந்த தொகுதியில திமுக நிக்காம கூட்டணி கட்சிகளை மாட்டி விட்டாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்றேன், அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். திமுக போன்ற கட்சிகள் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறோம்னு சொல்றீங்களா? இல்ல அது வேற. நீங்க வந்து அதுவே நாம பேசல. இன்னைக்கு 26ல இவங்க கொடுத்த அது வேற ஒரு டிபேட். நான் கேக்குறது 26ல என்னன்றதுதான் நம்ம பேசலாம். நாம நீங்க சொல்றது திமுக கூட்டணி கட்சிகளை திமுக கைவிட்டதா அப்படின்னா அதுக்கு நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்தி இருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி திமுகவுக்கு தான் கொடுக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கை கொடுக்காது. அவங்க வந்து இந்த இடத்தில் பலவீனமாக இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டா நகர்ந்து போய் மற்ற இடத்துல என்ன சொல்ல அதுதான் செந்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்ததுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, நல்ல செக்யூர்டான இடத்துல இருந்துகிட்டு தோக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட்டணி கட்சிகள் அப்படி ஒரு 4 கொடுங்கன்னா அவர் சொல்ல மாட்டேங்கிறார் சார். ரொம்ப சிம்பிள். இப்ப நான் பேரே சொல்லிட்டேன். இல்ல எந்த தொகுதி? இதுக்கு மேல எந்த தொகுதி சொல்லுங்க. நன்னிலம் உதயசூரியன் சின்னத்துல வந்து இல்ல அதெல்லாம் பலவீனமான தொகுதிகள் தான். எது நன்னிலமா? இல்ல சார் நன்னிலம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேசலாம். ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும். சார் நான் முடிச்சிரேன் ஒரு வார்த்தை. இப்போ நீங்க நாகப்பட்டினத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வாட்டி போட்டிட்டது ஆலு ஷானவாஸ் விசிக. இந்த வாட்டி போட்டிடுறது யாரு? ஜவஹர்லா. 2 பேரும் இஸ்லாமிய பிரதிநிதிகள். ஒருவர் விசிகாவின் சார்பில் போட்டிட்டார். போன வாட்டி கூட்டணி கொடுத்தாங்க. இந்த வாட்டி கூட்டணி தான மனிதநேய மக்கள் கட்சிக்கு தான கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல என்ன எனக்கு இவர் ஸ்ட்ராட்டஜில தப்பு கண்டாரு எனக்கு புரியல. ஷபீர், கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு கூட்டணின்னு அமையிறப்ப கூட்டணி கட்சிகளோட வின்னபிலிட்டி எப்படி இருக்கு, கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு, யாருக்கு கம்ஃபர்ட்டா இருக்காங்க, அதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை அப்படின்றது கிட்டத்தட்ட அது தெரியுது. ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் இப்போதான் பிரச்சாரத்தை துவங்கி இருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. ஆல்ரெடி போலிங்க்கு போன ஒரு யூனியன் டெரிட்டரியில் எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு குழப்பங்கள் இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் சேர்ந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணல. அது பண்ணல, கேட்டால் நேரம் வந்து 2 பேருக்கும் செட் ஆகல அப்படின்றாங்க. நேரம் செட் ஆகலைன்னா பிரச்சாரமே தனித்தனியாக பண்ணுவாங்களா என்ன? ஒரு அணி அப்படின்னும் போதே அந்த அணி ஒரு கொள்கை அணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படின்றத காமிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ராகுல் ஸ்டாலின் அந்த ஜெல் அவங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, உங்களுக்கு அது ஏன் இல்லை அப்படின்ற கேள்வி வருது இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்ததுக்கு பிறகு கூட்டணி வந்துட்டாங்க, சீட்ஸ் வாங்கிட்டாங்க, பிரச்சாரத்துக்கு போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும்போது ஒரு 30 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரியில 2 பேரும் ஒன்னா வந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் ஏன் செய்யவில்லை அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய மெசேஜை கன்வே பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. அணிகள் இணைஞ்சிருக்காங்க, அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை அப்படின்றத அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. திமுக காங்கிரஸ்னு பாக்குறப்ப இது யாருக்கு டிஸ்அட்வான்டேஜா போகுன்றீங்க? காங்கிரஸுக்கு பெரிய பாதிப்பு வரும் இல்ல, நான் முடிச்சிடுறேன். இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மனக்கசப்போட தான் அவங்க வந்து தேர்தல் களத்துக்கு போயிருக்காங்க. பல இடங்கள்ல காங்கிரஸுக்கு திமுக ஆட்கள் வந்து விருப்பம் இல்லாம தான் போறாங்க, தலைமை சொல்லிருச்சுன்னு போறாங்க. பல இடங்கள்ல வந்து திமுக ஆட்கள் வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் போறதே இல்லை. ஒரு சில தலைவர்கள் போய் ஆகணுன்ற கட்டாயத்தில் போறாங்க, தொண்டர்களோ மற்றவர்களோ. சாமி சிரிக்கிறார், எப்ப போனாங்கன்ற மாதிரி இருந்தா தானே போவாங்க. இல்ல, பல இடங்கள்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கும். நீங்க 2001 இருக்கும்போது ஒரு எழுச்சி இருந்துச்சு, ஒரு பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு, ஒரு வில்லிங்னஸ் இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சிருக்கு. நீங்க சொன்ன அந்த அரித்மெட்டிக் கெமிஸ்ட்ரி ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ இங்க அரித்மெட்டிக் அப்படின்றது வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. ஆனா அதுல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கா அப்படின்னா அதுல வந்து பல பேருக்கு வந்து பல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. இப்ப மேஜரா சொல்றது தலைவர்கள் போய் ஆக வேண்டிய கட்டாயம். அப்ப கெமிஸ்ட்ரின்ற அடிப்படையில் திமுக காங்கிரஸ் ஒட்டல, கெமிஸ்ட்ரி இல்லன்னு சொல்ல வரீங்க? திமுக காங்கிரஸ் ஒட்டல, தேமுதிக விசிக ஒட்டல, அப்புறம் இடதுசாரிகள்ல வந்து உங்களுக்கு எப்படி தேமுதிக விசிக ஒட்டலன்னு சொல்றீங்க? என்ன அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதுதான், நீங்க ஒரு வேட்பாளரை திருமா அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு, எல்லாரும் ஏஞ்சி நிக்கிறாங்க. தேமுதிக உடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏஞ்சி நிக்கல அப்படின்றது ஒரு பாயிண்டா பாக்குறாங்க இல்லையா சமூக வலைதளங்கள். அது ஒரு பேச்சு பொருளா வருது இல்லையா? இது எல்லாமே வந்து நீங்க
முன்னாடி 90கள்ல இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தெரியாது, கடந்து போயிருவாங்க. யாராச்சும் அதை பதிவு பண்ணாதான் உண்டு. இன்னைக்கு லைவ்லயே பாக்குறாங்க, பார்க்கும்போது அதை பதிவு பண்றாங்க அப்படின்னும் போது அது எல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு 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 அது ஏதோ ஒண்ணு சரியில்லையோ அப்படின்ற ஒரு தோற்றத்தை பழைய தன்மையில அது இல்ல, பழைய தன்மையில இல்ல. இன்னொன்னு தேமுதிக உள்ள வந்ததுனாலதான் உங்களுக்கு வந்து இடதுசாரிகளுக்கு வந்து சீட்டு குறைக்கப்பட்டுச்சு. விசிகேக்கு வந்து 6 சீட்ல இருந்து 8 சீட் கொடுத்தாங்க. பட் அதே சமயத்துல அவங்க கேட்ட தொகுதிகள் அப்படின்றது அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி மனத்தாங்கல்லாம் இப்போ பொதுவா இருக்கும், நீங்க பார்க்காத கூட்டணி இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருமே களத்துக்கு போயாச்சு, பிரச்சாரத்துக்கு போயாச்சு, எல்லாரும் கேட்ட ஓரளவுக்கு எல்லாம் இருந்து கிரவுண்டில் நல்லா தான் இருக்குன்னு செஞ்சு சொல்றாங்க. இல்ல நீங்க களத்துக்கு போயே ஆகணும். வேற வழி. திருமா அவர்கள் களத்துக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, இடதுசாரிகள் களத்துக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் தலைவர்கள் போவாங்க, அவங்க தொகுதியில பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்வார்கள் அவர்கள். ஆனால் அது ஒரு கொஹோஷனா இருக்கா, அது வந்து ஒரு ஒருங்கிணைப்போட நடக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து சில கேள்விகள் இருக்கு. ஒருங்கிணைப்பு இல்லைன்னா இப்ப திமுகவை தனியா நம்ம பேசிக்கலாம். இப்ப கூட்டணி கட்சிகளுக்குள் அப்படின்னா அது யாருக்கு பெருசா? நீங்க திமுகல இருக்கிறது 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா, திமுகக்குள்ளேயே வந்து கேண்டிடேட் அறிவிச்சதுல, வேட்பாளர்களை போட்டதுல கட்சிக்காரங்களுக்கே பல 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 பிரச்சனை அப்படின்றது இருக்கிறது. உங்களுக்கு முதல் 3 நாள் அவங்க வந்து களத்துக்கே போல. அது வந்து முதலமைச்சருக்கு ரிப்போர்ட்டா போய் முதலமைச்சர் வந்து கூப்பிட்டு ஆன்லைன்ல எல்லா நிர்வாகிகள்ட்டையும் பேசினாரு. உங்களுக்கு 16,000 பேர் 15,000 பேர் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம், ஆனால் கொடுக்க முடியாத சூழல். ஆனால் உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்த்து விட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் 5 நாள் உட்கார்ந்து உங்களெல்லாம் பார்த்தேன். நிச்சயமாக உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது, வாரியங்கள் வரப்போகிறது, அதுக்கப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் எலெக்ஷன், இது எல்லாத்தையும் அடுத்தது நம்ம ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணிடுவோம், நீங்கள் களத்துக்கு போய் வேலை பாருங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளை விடுத்ததுக்கு பிறகுதான் திமுகவினரே போனாங்க. பல இடங்கள்ல நாம வந்து அதை கேள்விப்படுறோம். பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு அந்த பழைய காங்கிரஸ் திமுகக்குள்ள இருந்த அந்த இணக்கம். உங்களுக்கு இன்னொன்னு தகவல் சொல்றேன், நான் பல தொகுதிகளில் உங்களுக்கு வந்து இந்த சங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு போவாங்க. ஓகே, இந்த முறை வந்து அந்த சங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போல. குறிப்பா சிஐடியு, ஓகே, உங்க கட்சி வந்து ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் சிஐடியு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க போறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த சாம்சங் போராட்டம் அந்த பிரச்சனை இல்ல, பெரிய அளவுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பு அப்படின்றது. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்க இருக்கு. பிரச்சனை இருக்குன்றது கட்டாயம் வந்து எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றதுதான். ஆனா இத வந்து இது இருக்குங்க அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்றது கிடையாது. கெமிஸ்ட்ரின்றதுதான் இப்ப ஷபீர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணியினுடைய வெற்றிக்கு கெமிஸ்ட்ரி எங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ரவீந்திரன் துரைசாமி சார் அடிக்கடி சொல்ற மாதிரி கேட்டலிஸ்ட் வினையூக்கியா இருக்கிறப்ப. அர்த்மெட்டிக்கா கூட்டினீங்கன்னா 7 வரும், கெமிஸ்ட்ரி வந்ததுன்னா அது 17 மாறும்ல. கெமிஸ்ட்ரி இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடின்றதை ரொம்ப பிராக்டிக்கலா யதார்த்தமா சொன்னேன். நான் வெறும் ஒப்பிட்டுக்காக சொல்றதா நினைக்கிறேன். தேசிய லெவலில் எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, எல்லா கட்சிக்குள்ளும் இந்த சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா மொத்தமே 234 தொகுதி இல்லையா, ஒவ்வொரு கட்சியிலும் பல்லாயிரக்கணக்கான பேர் வருவாங்க. பட் கடந்த முறை கம்பேர் பண்றப்ப இல்ல அது ஒரு பார்வை, அது எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு நம்ம இங்க பேசுவோம், நடந்திருக்கா இல்லையா. நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, 234 கேண்டிடேட்டில் 100க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கட்சிக்குள்ளே வந்தவங்க, முந்தா நாள் வந்தவங்கலாம் எங்கே வந்திருக்கிறாங்க, தாவேக்கால வந்திருக்கிறாங்க. அங்கே எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு, எத்தனை பேர் கட்சி விட்டு வெளியில் இறங்கினாங்க, எவ்வளோ நடந்துச்சு. ஒரு புது இயக்கம். ஓகே, அவங்களால அக்கமடேட் பண்ண முடியும். ஆனால் அவங்க கூட கூட்டணியில் யாருமே இல்லை, முழுக்க அவங்க மட்டும் தனித்து நிற்கிறாங்க. 234 பேரையும் தங்களுக்கானவர்களாக கூட அவர்களால் நினைச்ச முடியும், இறக்க முடியும். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் போய் பார்த்தவங்க, 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தவங்க, மற்ற கட்சியை விட்டுருங்க, நீங்கள் மாற்று தானே. அப்போ அங்கேயே என்ன இருக்கு, அங்கேயும் ஜெல் ஆகலைங்கிற சிக்கல் இல்ல. இப்ப நான் ஒண்ணுதான், இப்ப மத்த கட்சிகள்லாம் இருக்கு, இது இயல்பு. அதுல ஷபீர் சொன்ன பாயிண்ட்ன்றது இப்ப 19, 21, 24 ஒரு எழுச்சி அந்த கெமிஸ்ட்ரி இருந்ததுல, அது இல்ல. மனங்கள் இணையாதது எலெக்ஷன் ரிசல்ட்ல ஏதாவது அப்படி, அதுக்கு தான் சொல்றேன். இப்போ இது உடைச்சு பேசுவோம். காட்டுமன்னார் கோயில் போன வாட்டி யார் போட்டிட்டா? சிந்தனை இந்த வாட்டி காட்டுமன்னார் கோயில் யார் கொடுத்துருக்காங்க? யார் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க? இப்ப சிந்தனை செல்வன் பிசிகாக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க அதே மாதிரி மற்ற தொகுதியில் எடுங்க. நீங்க இப்ப அரக்கோணம் போன வாட்டி யார் போட்டிட்டா? பிசிகா தான் போட்டிடுச்சு, பட் வெற்றி பெறல. ரைட்டா? திருப்பூரூர் எஸ் பாலாஜி அவங்க எம்எல்ஏ தான். அப்போ நான் என்ன சொல்றேன் சார், அவங்க போட்டிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகள் தான் திருப்பி அவங்களுக்கு கொடுக்க. கெமிஸ்ட்ரி இருக்குன்றதுதான். கெமிஸ்ட்ரி இல்லைன்னா நீங்க, நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒண்ணு, திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக சொல்றார்,
இப்போ ஷபீர் சொன்ன மாதிரி தேமுதிக விசிக அதுக்குள்ள உரசல் இருக்கா, காங்கிரஸ் திமுக உரசல் இருக்கா, தேமுதிக வந்ததுனால இடதுசாரி இப்படி எல்லாம் அது ஏதாவது கொலாப்ஸ் ஆயிருக்கா? நம்ம வந்து இன்டர்போல வச்சுலாம் ஆய்வு செய்யலாம். எப்படி தெரியுமா, லேசா அவர் திரும்பிட்டார் அந்த பக்கம் முகத்தை, இவங்களை பார்க்கும்போது நல்லா சிரிச்சாரு, அவங்கள பார்க்கும்போது கொஞ்சமா தான் சிரிச்சாரு. அவங்க ஏதோ ஒரு ஞாபகத்துல கூட உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. யாரு? சகோதரி பிரேமலதா. அவங்க பாருங்க திருமாவளவன் சொல்லும் போது மட்டும் எந்திக்கல, அவங்க சொல்லும்போது மட்டும் தான் எந்திச்சாங்க. அவர் சொல்லும்போது லைட்டா பக்கம் திரும்பிட்டாங்க, இவங்க சொல்லும்போது மட்டும் தான் இந்த பக்கம் திரும்பினாங்க. சுருக்கமா சொல்லிருங்க சார். நம்ம விருப்பத்தை எல்லாம் என்ன செய்ய கூடாது, நரேட்டிவா செட் பண்ணி பேச கூடாது. சுருக்கமா ஷபீர் சொன்னீங்கன்னா நான் அரவிந்தரன் துரைசாமி. விருப்பம்லாம் கிடையாது. நான் சாரி உங்களை சொல்ல, சாரி ஐ டோன்ட் மீன், சாரி சார் நான் உங்களை சொல்ல, நான் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் சொல்றேன், சாரி சார். பட் பொதுவா நான் என்ன கேக்குறேன், இப்போ புதுச்சேரி ஒரு முக்கியமான மாநிலம் அப்படின்னு வச்சுங்களேன். புதுச்சேரியில ஏன் முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில வந்து பிரச்சாரம் செய்யவில்லை? ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஒரு எதிர்பார்ப்பு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இருக்கும் இல்லையா? ரெண்டு பேரும் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு எழுச்சி இருக்கும் இல்லையா? சென்னைக்கு வந்து அப்ப சென்னைக்கு வந்து பிரச்சாரம் இருக்கிறதா இல்லையா? ராகுல் காந்தி வராரா இல்லையா? இன்னைக்கு கூட வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் பல பேர் வந்து தேர்தல் களத்துல போயிருக்காங்க. ஒரு வார்த்தை போயிட்டு வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள மோடியும் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டாங்க, ஒரே மேடையில வந்துட்டாங்க. பாண்டிச்சேரியில வந்தாங்களா? புதுச்சேரியில வரல. தமிழ்நாட்டுல வந்து அதன் பிறகு இப்ப புதுச்சேரியில வரல. அப்ப அதுக்கிடையில அந்த கூட்டணியில ஏதோ மனஸ்தாபம் இருக்கு பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல ரெண்டு பேர் பேசுவாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே வந்துட்டாங்க, சரி இவங்களுக்கு தான் மனஸ்தாபம் வச்சுக்கிட்டு விட்டுருங்க. இப்ப அவங்க வந்தவங்க ஏன் புதுச்சேரியில வரல? இப்படிலாம் பேசினா நான் என்ன பண்றது? தமிழ்நாட்டுல 3 கூட்டம் போட்டாங்க. ரைட், புதுச்சேரியில ஏன் போடல? தமிழ்நாட்டுல 3 முறை புதுச்சேரியில ஏன் போடல? புதுச்சேரியில ஏன் போடல? இங்கேயும் போடல அங்கேயும் போடலன்னா அது கணக்கு என்ன மாதிரி கேள்வி இல்லையா? அவங்களுக்கு டைமிங் இருக்குல்ல. அப்புறம் இந்த ஒரு வார்த்தை அண்ணா சாரி ஸ்டாலினை பொறுத்தளவு தெளிவா இருக்கிறாருங்க. திமுகவிற்கு தேவை ராகுல் காந்தி இங்க வரவே வேண்டாம், எங்களுக்கு மோடி அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும், எங்களுக்கு அவங்க தான் வரணும் எங்க பிரச்சாரத்துக்கு பலம் சேர்க்க. ராகுல் காந்தி வர்றதை விட எங்களுக்கு மோடி அமித்ஷாவும் தாங்க வரணும், அப்பதான் திமுக வெற்றி பெறும். பேசலாம். ரவீந்திரன் ஜோஷம், இப்போ கூட்டணி கட்சிகள்ன்றப்ப ராம்கி சொன்ன பாயிண்ட்டும் ஷபீர் சொன்ன பாயிண்ட்டும் எடுத்தா கெமிஸ்ட்ரி இல்லை, மனத்தாங்கல் இருக்க, கட்சிகளுக்குள் கட்சி அப்படி உள்ளடி வேலை இருக்கான்ற ஒரு தன்மை. அப்புறம் ராம்கி சொல்றார் வின்னபிலிட்டி அப்படின்னு பார்க்கிறப்ப திமுக செக்யூர்டா நிக்கிறாங்க, அவங்களுக்கு சவால் இருக்கு அப்படின்றப்ப கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தன்மை எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? யாரெல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்காங்க, யாரா இருக்கலாம்? சபீர் கருத்தும் ராம்கி கருத்தும் நெக்லிஜிபிள் நான் பார்க்குறேன். நான் இதை எப்படி அணுகிறேன்னா, படுதோல்வி அடைஞ்சு மோசமான வாக்கெடுத்து அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த்து 33 விழுக்காடே கொண்ட ஒரு கட்சிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 3 தேர்தல்களில் 45 விழுக்காடுங்கிறது ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்ஸாக நான் பார்க்குறேன். 45க்கு மேலே 3 தேர்தலில் அவங்க சந்திச்சிட்டாங்க. கடைசியாக அவங்க சந்தித்த தேர்தலில் தான் மு.க. ஸ்டாலின் ஜெயலலிதா மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு நடவடிக்கை எடுத்தார். 19 ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணவர் 24 தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி 47.3 விழுக்காடு வாக்கெடுத்தார். இதுதான் ஸ்டாலினுக்கு சாதனைன்னு நான் பார்க்குறேன். அந்த வாக்கு ஸ்டாலின் தலைமைக்கான வாக்கு. மக்களவை தேர்தல்னாலும் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னாரு. இந்தியாவை நீங்கள் காப்பாற்ற வேண்டியதில்லை கருத்தை நம்ம சொன்னாலும் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க எடுப்பாங்க 48 சொன்னோம், 47.3 எடுத்தாங்க. அந்த வாக்கு ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கொண்ட வாக்காக தான் நான் பார்க்குறேன். இதற்கு பிறகு அபண்டன் காஷன் சொல்லுங்க அல்லது சேஃபர் ஸ்டேட்னு சொல்லுங்க, 24 2.7 விழுக்காடு வாக்கெடுத்த தேமுதிகவை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. தங்களோட அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தை 50 கொண்டு போயாச்சு. இதையும் தாண்டி ரொம்ப நுணுக்கமா கே செல்வகுமார் அவர் வேட்பாளரை நிறுத்தி 5 தொகுதிகளில் கடுமையான வாக்கெடுத்த வீரமுத்திரையர் பேர் வேணும்னு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த அவரோட கட்சி தொடக்க விழாவுக்கு நான் தான் போயிருந்தேன். அவர் பேக்கிங் உள்ள ஒருத்தரை ஒரு சீட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க. அவர் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தவர் தான். அவருக்குள்ள பேக்கிங்கை அங்கேருந்து எடுத்து ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. முபாரக் அவர் எஸ்டிபிஐ கொஞ்சம் அமைப்பு பலம் உண்டு, அவங்களுக்கு வந்து எடப்பாடி ஒரு சீட்டு கொடுத்து திண்டுக்கல்ல வாக்கெடுத்து ஒரு 1/2% போட்டான். அரை இருக்காது, அவங்களுக்கு ஒரு 1/4 விழுக்காடு வாக்காது இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு பாப் கருணாஸ் முக்குலத்தோர் புலிப்படை, அது முக்குலத்தோரில் அகமுடையார்ங்கிற செக்ஷனை ஜெயலலிதா 2011 பண்ணது மாதிரி ஒரு தன்மைக்குள்ள அந்த முஸ்லீம் தேவேந்திரர் நாடாறு சரத்குமார் நாராயணன் அந்த மாதிரி ஒரு தன்மைக்குள்ள அதை பண்றார். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வை துல்லியமா நாடி பிடித்து பார்த்து ஸ்டாலின் தன் அணியை உயர்த்துறாரு. இதையும் தாண்டி ஸ்டாலினுக்கு பலம் என்னன்னா தேமுதிகவை உள்ள எடுத்ததுதான் மிகப்பெரிய பலம். இங்க தமிழ் மண்ணில் அவங்க 33 இருந்து ஜம்பாய் போறது காரணமே போலரைசேஷன்.
பாஜகவுக்கு எதிரான கிறிஸ்டின் முஸ்லிம் போலரைசேஷன், இதுக்கு கேட்டலிஸ்ட் டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ். பாமகவுக்கு எதிரான பரையர் சமூக போலரைசேஷன், இதுக்கு கேட்டலிஸ்ட் டிஎம்கே பிளஸ் விசிகா. இதையும் தாண்டி மூன்றாவது நாம் தமிழர் தமிழ் மண்ணில் 1.1 இருந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாம் தமிழ் நேஷனலிஸ்டுக்குள்ள திராவிடத்தை கன்வெர்ட் பண்ணி 8.2 விழுக்காடு வாக்கெடுத்த அந்த கட்சி தொடர்பா ஒரு பிறமொழியாளர்கள் போலரைசேஷனும் இருக்குது. அதை யாரும் நம்ம ஊடகத்தில் பேசல. அது பிறமொழியாளர்கள் மத்தியில் அவங்க பிறமொழியாளர்கள் நான் யாரையும் சொல்ல விரும்பல, நாம் தமிழர் மேல ஒரு அவர்ஷனும் ஒரு வெறுப்பும் ஒரு பாராமுகமும் இருக்குது. அது களத்துல எதிர்வினையாட்டு ஈரோடு கிழக்க பார்த்தா தெரியுது. அதைத்தான் நான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா இதுல தான் சொல்லுங்க ரவீந்திரன் துரைசாமி, இப்போ கூட்டணி கட்சிகள்ல இப்ப நீங்க ஒரு வார்த்தை கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, கிரியாவுக்கியோ இல்ல வினயூக்கின்றது. இப்போ ஷபீர் சொல்றதுல நீங்க இதற்கு முன்பு எல்லாமே கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது, இன்னைக்கு கெமிஸ்ட்ரி இல்ல. இப்ப ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள் ஒன்னா மேடை ஏறுவாங்களா? மேடை ஏறாமையே ஒரு தேர்தலை சொல்றேன். கெமிஸ்ட்ரிய மல்லிகார்ஜுன கார்கரே எப்படி என்ஷூர் பண்ணி கொடுத்திருக்காரு, யாருக்கெல்லாம் அடியும் குத்தும் கொடுத்திருக்காருங்கிறது புரிஞ்சவங்களுக்கு புரியும். முன்னமுள்ள தேர்தல் காலத்தில் திருநாக்கரசு அண்ணன் கடைசி நேரத்தில் பார்கெயின் பண்ணி ரஜினிகாந்தை காட்டி 10 சீட்டு பார்கெனிங் பண்ணி கொடுத்த திருநாக்கரசு அண்ணனை கடைசி நேரத்தில் மாத்தினாங்க. அது பிறகு அழகிரிய கடைசி நேரத்தில் மாத்துறாங்க. இன்னைக்கு அந்த கெமிஸ்ட்ரி தெளிவா இருக்கக்கூடிய அளவுக்கு முழுக்க திமுக கூட ஒரு கோஆபரேட் பண்ணி போகக்கூடிய இவர் செல்வ பெருந்தகை தெளிவா அந்த கமிஷன் ராகுல் வரணும் தெளிவா மாநில தலைவர் துணை நிற்கிறார். ராகுல் வரணும்ல அவசியம் இல்ல, நெக்லிஜிபிள் தான். ராகுல் அசெம்பிளி எலெக்ஷன்ல ராகுல் நெக்லிஜிபிள் தான். 98ல காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டு விழுந்த இடம் வேற, 2014 காங்கிரஸுக்கு விழுந்த இடம் வேற. பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா ராகுல் அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு தான் அவங்க நம்பர் 1. அதுல தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அசெம்பிளிலாம் அவங்க பெரிய ரோல் கிடையாது. அதுல இப்போ ராம்கி சொல்ற மாதிரி இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்றதுல இது பெரிய தாக்கம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சேச்சுரேட்டட் 45ன்னு வந்து அதுக்கு மேல ஆடட் வேல்யூ மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஆனா ராம்கி சொல்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குன தொகுதியில ஒரு சிக்கல் இருக்குன்ற அந்த இடம் தான் ஒரு மாஸ் ஸ்வீப்பிங்ல அவங்க தப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்றது 10 விழுக்காடு வாக்கெடுத்து விழுந்து கிடந்த ஜெயலலிதாவை ஆட்சி கட்டில் ஏற்றிய கேப்டன் விஜயகாந்த் மாதிரி கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்கக்கூடிய வெற்றியில இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கூடுதல் பலமா அந்த போலரைசேஷன் பாயிண்ட்ல சீமான் உருவாக்குன அந்த பிறமொழியாளர் கன்சால்டேஷன்ல தேமுதிக அந்த இடத்துக்குள்ள வந்து மேற்கிலையும் வடக்கிலையும் மிகப்பெரிய அளவு கன்சால்டேஷன் பண்ணி கொடுக்கிறது. இதுல சீமான் எப்படி வளர்றாருன்னா எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்டை எடுத்து தான் வளர்றாரு தமிழ் நேஷனலிசத்துக்குள்ள. பாயிண்ட் வந்து அது வந்து நான் புரிதலுக்காக இப்ப ராம்கி சொன்ன பாயிண்ட்ன்றது மேலெழுந்த வாரியாக பார்க்கிற போது கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் என்ன ஒரு சவாலான தொகுதியை ஒதுக்கிட்டாங்களோ, பெருங்கொண்ட சமூகம், அதிமுக, பாமக இப்படிலாம் போடுறப்ப கால்குலேஷன் போடுறப்ப நீங்க சொல்ற நுணுக்கமான பாயிண்ட் தேமுதிக வந்து அதை சரி கட்டுற பெரிய அளவு பண்ணுது. சரி இருந்தாலும் அது சரி கட்டுதுன்னு சொல்ல வரீங்க. சீமான் வந்து அருந்ததிய பிரியாரிட்டி ரிசர்வேஷனை எதுக்குறாரு, அதுல கன்சால்டேட் பண்ணும்போது அதை பெர்பெச்சுவேட் பண்றதுக்கு தேமுதிக மிகப்பெரிய அளவுல நீங்க பிரேமலதா அம்மையார் கூடிய பெண்கள் கூட்டத்தை பாருங்க, மிகப்பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த ஸ்வீப்பிங்ல தான் இந்த கூட்டணி கட்சிகள் கம்ஃபர்ட்டா தான் இருப்பாங்க. ஒரு 5 போலரைசேஷன்ல டிஎம்கே கெயின் பண்றாங்க. பேசலாம். இந்த ஸ்வீப்பிங் தான் கூட்டணி கட்சிகளையும் காப்பாத்து. பிரேக் எடுத்துட்டே நம்ம விரிவா பேசலாம். ராம்கி ஷபீர், இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது கிட்டத்தட்ட 45 சேச்சுரேஷன், அதுக்கு மேல அடிஷனலா நிறைய வாக்கு வங்கி உள்ள கட்சிகள்லாம் உள்ளுக்கு வந்திருக்காங்க. ராம்கி சொன்ன பாயிண்ட் அவரு என்டாஸ் பண்றார். சில கடுமையான சவாலான தொகுதி இருந்தாலும் வேறு மாதிரியான போலரைசேஷன் வரப்ப இந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நெக்லிஜிபிள், தப்பிச்சிருவாங்க அப்படின்றது. அங்கதான் நீங்க எங்க குறுக்கிட விரும்புனீங்க? நீங்க ஒரு 4 கார்னர்ட் கண்டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து அது 40 வரைக்கும் போகுமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி. 35-37 நிக்கும். ஒரு வின்னபிலிட்டி 33ல இருந்து 35 அப்படின்றது தான் வந்து 4 கார்னர்ட் கண்டெஸ்ட். நீங்க இதுல விஜய் எவ்வளவு வாக்குகளை பிரிக்க போறாரு, நாம் தமிழர் கட்சியை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா கடந்த முறை அவங்களே வந்து சில தொகுதிகளில் அவங்க 20,000க்கு மேல வாக்குகள்லாம் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. சில கேண்டிடேட்ஸ்லாம் வந்து மறுபடியும் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. தொகுதிக்கு நன்கு அறிமுகமான கேண்டிடேட்ஸ் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்பர்ஸ் வந்து நீங்க வந்து ஓவராலா இந்த எலெக்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில் நிலைமை அப்படின்ற மாதிரி இல்லை. தொகுதிக்கு மூடு வந்து மாறுது, தொகுதிக்கு வந்து டைனமிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த கேம்பெயின்லயும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த தலைவர்கள் மத்தியில அவங்களுடைய தொகுதிகளை அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா தொகுதிகளை அவன் திமுக வாங்கிட்டாங்க. ஒரு பைபோலார்ல வந்து அது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து ஒரு அரித்மெட்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பார்க்கும்.
ஃபோர் கார்னர் வேற. ஃபோர் கார்னர் வேற. ஃபோர் கார்னர்னா நீங்க வந்து அந்த தொகுதியில நிறைய நேரம் தலைவர்கள் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. அதுல வந்து உங்களுக்கு மாநிலம் முழுவதும் போய் நீங்க திமுக அங்கதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபோர் கார்னர் அங்கதான் ஒரு கெமிஸ்ட்ரி இணக்கம் இதெல்லாம் வந்து அங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கணும், தேவைப்படுகிறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் வந்து 28 தொகுதிகளுக்கும் 28 இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் அவங்கன்னு பல முன்னணி தலைவர்கள், முக்கிய தலைவர்களை தொகுதிக்கு ஆட்களை போட்டிருக்காங்க. எதுக்காக போடுறாங்க? இது வரைக்கும் அலையன்ஸ் அரித்மெட்டிக்ல கெமிஸ்ட்ரியில என்ன ஆகும்னா, அந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர் நிக்கிறாரோ வேற எந்த கட்சி வேட்பாளர் நிக்கிறாரோ அவரு திமுக கூட்டணியில இருந்தா அவர் திமுக வேட்பாளர் தான். அது ஒட்டுமொத்த திமுக தலைவர்கள் அப்படியே அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துருவாங்க. அவங்க தேர்தலில் ஜெயிக்க வைப்பாங்க. இப்ப தனியா காங்கிரஸ் ஒரு இன்சார்ஜ் ஏன் போட வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்களே தனியா போய் வாக்கு வாங்கி ஜெயிச்சிடலாம்னா தெரியலையே. இல்ல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இல்ல என்ன காரணம் அப்படின்னு தெரியல. நீங்க பார்க்காத தேர்தல் களம்ல நம்ம அதிமுக திமுக கூட்டணியை பாக்குறப்ப எந்த கூட்டணி கட்சியா இருந்தாலும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் தான் அங்க லீட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. அவர் தான் எல்லா இடமும் கூட்டிட்டு போறதுல இருந்து எல்லா வேலைகளும் அதுதான். இப்ப நீங்க கேக்குறது ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு தெரியல. ஃபோர் கார்னர் ஃபைட்டு நீங்க கெமிஸ்ட்ரி இணக்கம்லாம் முன்பு இருந்ததை விட அதிகமா இருக்கணும். இல்லைன்னா தொகுதிக்கு தொகுதி களம் மாறிக்கிட்டே இருக்குன்றது சுருக்கமா சார் நான் வேகமா சொல்லிடுறேன். நீங்க இப்ப விசிகா பேசினால கொஞ்சம் தெளிவாப்படுத்துறேன். செய்யூர், காட்டுமன்னார் கோயில், திருப்போரூர் இந்த மூன்றும் சிட்டிங் விசிகா எம்எல்ஏ சார். அரக்கோணம் விசிகா கடந்த முறை போட்டிட்டு தோல்வியடைந்த தொகுதி, அப்போ அதுவுமே அவங்களுடைய தொகுதி. பெரியகுளம் சிட்டிங் திமுக எம்எல்ஏ சார், அதை விசிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. பன்ருட்டி திமுக கூட்டணி எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்ட வேல்முருகன், அப்போ அது கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 2 தான் எதிர்கட்சி வென்ற தொகுதின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியும் திண்டிவனமும் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதுவும் அவர்கள் கேட்ட தொகுதி. அப்போ வலுக்கட்டாயமாக இவங்க சொன்ன மாதிரி கொண்டு போய் என்ன செய்யல, ஒன்று. இன்னொன்று, டிடிவி தினகரன் எப்பொழுது போட்டியிட மாட்டேன் என்று சொன்னாரோ அங்க அவ்வளவு பெரிய பிளவு இருக்குல்ல, அந்த இணக்கம் இல்லாம இருக்குல்ல, அந்த மாதிரியான போக்கு இங்க இல்ல. நான் திருப்பி சொல்றேன், இந்த சிக்கல்கள் எல்லா காலத்திலும் தேர்தல் அரசியல் இருந்த சிக்கல்கள். எனக்கு கூடுதலா சீட்டு வேணும், எனக்கு அந்த அதை தாண்டி இப்போ தனி பொறுப்பாளர்களை போட்டுக்கிட்டாங்க காங்கிரஸ். சார் அவங்க போடுறது நல்லதுதானே. அவங்க போடலன்னா நீங்க ஏன் போடல, வேலை செய்யல? இல்ல 2 முறை போட்டாங்களா? 21ல போட்டாங்களா? 24ல போட்டாங்க. போட்டது சரியா தப்பா? இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு சிக்கல். இல்ல பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு பொறுப்பாளர்களை போட போறாங்கன்றது திமுக கலந்து ஆலோசனை பண்ணாங்களா, பேசினாங்களா? கலந்து ஆலோசிக்காம பண்ணிருந்தாங்கன்னு வைங்க, அது கூட்டணிக்குள்ள காங்கிரசின் ஜனநாயகத்தை திமுக மதிக்கிறதுன்னு தானே அர்த்தம். இப்ப இவர் இவ்வளவு நேரம் கலந்து ஆலோசிச்சா இத கூட திமுகவிடம் கலந்து ஆலோசித்து போட வேண்டிய நிலைமையில் இருக்குமீங்க. கலந்து ஆலோசிக்காம போட்டுட்டாங்கன்னா இத கூட கலந்து ஆலோசிக்காம போட்டுட்டாங்கன்னா என்னதான் பண்றது? கெமிஸ்ட்ரின்ற ஒரு ஃபேக்டர் பெருசா இருக்குமா? ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதும் செந்தில் சொல்றதும் இது ரொம்ப இயல்பானது. மகா கூட்டணிக்குள் இந்த அதிருப்தி எல்லாம் இருக்கும், களத்துக்கு வந்துட்டாங்கன்றதும். ரவீந்திரன் துரைசாமி அப்படி சவால்லாம் இருந்தாலும் வேற ஈக்குவேஷன்ஸை மாத்தி இருக்கிறது அவங்களுக்கு சாதகமான தன்மை தான்ன்றது. நீங்க எப்படி சுருக்கம் எல்லாம் இருக்கு சார். பெர்செப்ஷன் பார்க்கும்போது ஷபீர் சொல்ற மாதிரி நீங்க அந்த கலந்துரையாடல் நடக்கிற அது மாதிரி காட்சிகள் நடக்கல. இப்ப நீங்க எங்க பக்கம் வந்து எடப்பாடி வந்து இந்த பக்கம் வந்து தினகரன் இந்த பக்கம் எண்புமணி வச்சுட்டு பிரஸ் மீட் எடுக்கிறாரு. ஸோ அங்க வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா அறிவாலயத்துக்குள்ள போறாங்க, லிஸ்ட்டை கொடுக்குறாங்க, விருப்பம் கொடுக்குறாங்க. தெரிஞ்சு இல்ல ஒன்னே மாதிரி தான் போயிட்டு எல்லாரும் ஒரு தேனி நடத்தி தான் அவர் பரப்புரைக்கே கிளம்பினாரு. அத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம் சார், அவ்வளவு பேரும் கூட்டு ஒரு அவ்வளவு தேனி கொடுத்து எல்லாரும் பேசியா பிரச்சாரத்துக்கே போறாங்க. ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், இது திமுக தவறு இல்ல, திமுக கூட்டணி கட்சி தவறு தான் சொல்ல வரேன். திமுக ஒரே காட்சி மட்டும் பிரேமலதா அவர் எந்திரிச்சு போய் சேகர் பாபுவோட சேர்ந்து கை கூப்பும் போது எவ்வளவு உற்சாகம் ஒரு தொண்டர் மத்தியில. அவங்க தாமாவன் பேர சொன்னோட சேர்ந்து நின்று பிரச்சாரம் போது அவ்வளவு உற்சாகம் இல்ல. சோ அந்த மாதிரி இப்ப நீ கேட்டீங்களா, இதுதான் நீங்க மைக்ரோஸ்கோபிக் கண்ணாடி வச்சு பாக்குறதுல இதெல்லாம் உண்மையில அவர் என்ன சொல்ல நெக்லிஜிபிள்ன்றாரு. இது வந்து ஒரு ஃபேக்டரா, அவர் தொகுதி டிசைட் பண்ற ஃபேக்டரா? நீங்க மக்கள் பார்க்கும்போது இந்த பாருங்க, கூட்டணி கட்சி வேட்பாளர் இவருக்கு கேன்வாஸ் பண்றாங்க போது அது ஒரு பெரிய பெர்செப்ஷன் சார். இல்ல ராம்கி, எனக்கு ஒரு புரிதலுக்காக கேக்குறேன், என்ன நடக்கலன்னு சொல்ல வரீங்க? என்ன அங்க நடக்காம போயிடுச்சு? அதாவது நீங்க இந்த பக்கம் பார்க்கும்போது எப்படி அங்க விட்டுறலாம், அங்க விட்டுருவோம்.
இங்க என்ன நடக்கல சார்? இங்க என்ன நடக்கலன்னா, காங்கிரஸ் நீங்க பெரிய கேட்டலிஸ்ட்னு சொன்னீங்கல்ல, சரி, மத்தவங்க எல்லாம் தொகுதி வாங்கும்போது எங்க உரிமை பெற்ற உங்களுக்கு வேணா நீங்க போய் கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி செல்வ பிறந்தவங்களோட டேக் இருந்தது. அவங்க முன்னாடி வந்து ஜெல்லாகவே இல்ல எல்லாரும் கூட. ஒரு லாஸ்ட் பேசவே இல்ல. அதுக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்றேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க டிவில பாத்துட்டு நினைக்கிறேன். அவர் என்ன எப்படி ஜெல் ஆகும்னா, காங்கிரஸ் போய் திமுகவை தவிர்த்து மத்த இடதுசாரிகிட்ட பேசணும். அதுதான் சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன். அதான் ராம்கி சார் அதான் சொல்ல வரேன். விருதுநகர்ல இப்ப பிரச்சனை எல்லாரும் என்ன சொன்னாங்க, மாணிக்கந்தாவர் தானே சொன்னாங்க. இன்றைக்கு விஜய பிரபாகரன் மாணிக்கந்தாவர் போய் பார்த்து மாணிக்கந்தாவர் சொல்றாரு, மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் பிரபாகரன் வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்புங்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஜெல் ஆகணும் என்ன புரிய பொண்ணு எப்படி எடுத்துக்கிட்டீங்க நீங்க? இல்ல எனக்கு அது மீண்டும் நெக்லிஜிபிள்ங்கிற வார்த்தையை தான் நான் சொல்றேன். சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது போலரைசேஷன்ங்கிற பாயிண்ட்ல நான் தெளிவா இருக்கிறேன். அது எப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஜெயலலிதா காலத்தை விட தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஜெயலலிதா 2009 ஜெயலலிதாவோட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் 80 மக்கள் திலகம் எம்ஜிஆர் மக்களவையில் தோற்றதை விட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. இந்த பகுதியில் தான் விஜய் ஆதரவர்கள் தாவேகாவினர் வந்து எடப்பாடிக்கு ஒரு ஆதரவெல்லாம் கொடுத்த தன்மை இருந்தது. மற்ற பகுதியில் தாவேகாக்காரங்க இவருக்கே செல்வாக்கு இல்லை, இவரை வச்சு எப்படி ஃபைட் பண்ண முடியும்னு போகல. இந்த பகுதிக்குள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும், போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். அவர் போலரைசேஷனை உடைக்கல. அந்த இடத்துக்குள்ள போலரைசேஷனை மீறி போலரைசேஷன்ல உள்ள இருந்து சாதிச்ச பாமக உடைஞ்சு போனது எடப்பாடிக்கு பெரிய கெயின். அதுல ஒரு ஃபேக்ஷனை அவர் சேர்த்துக்கிட்டாரு. கண்டிப்பா அந்த பகுதியில் 1952 உருவான போலரைசேஷன் தான் 100க்கு 100 வரும். அதுல 50 நீங்க சொல்றது வந்து போலரைசேஷன்லாம் வந்துட்டா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாயிரும். இதெல்லாம் கடந்து போயிடும். ரொம்ப சின்ன விஷயமாயிரும். இதுல விஜய் அந்த இடத்துக்குள்ள தாக்கு பிடிக்க முடியாது. அவரு கமலஹாசன் மாதிரி 2.0 வாட் கட்சி ஆரம்பிச்சு விஜய் தாக்கு பிடிப்பாரான்றது மேட்டர். அந்த பகுதிக்குள்ள தான் சொல்றேன். இல்ல ரீசன் நோட் பண்றேன். இல்ல அது இல்ல. நம்ம ஷபீர் சொன்னது 4 கார்னர் ஃபைட்ல 35-33 அதுதான் நான் வரேன். அந்த அங்க இந்த கெமிஸ்ட்ரியில அந்த இடம் தான் வரேன். 5 கார்னர் ஃபைட் தான சார்? அது என்ன? இல்ல இந்த இடம் எடப்பாடி தமிழ்நாட்டிலே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடம். ராமதாஸ் ஐயாவையும் ஒரு சேர்த்து இங்க வந்து கடுமையான போலரைசேஷன் தான் வரும். அதுல சீமான் கூட ஜெயலலிதா எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளிகள் பிரபாகரன் ராஜராஜ சோழன் தமிழகத்தின் அடையாளம் அந்த போலரைசேஷனை உடைக்க முடியும். விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி நெக்லிஜிபிள்ன்றீங்க. நம்ம பேசலாம். நிறைவு சுற்று களத்தில் எப்படி செயல்படுகிறது திமுக கூட்டணின்னு ஷபீர் சம்ம பண்ணலாம். எப்படி நீங்க சம்ம பண்ணுவீங்க இந்த தலைப்பை? இல்ல, நீங்க முதலமைச்சர் வந்து அதை சரி பண்ணிடுவாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுல அந்த ஒட்டுமொத்த கூட்டணியோடைய ஒரு பைண்டிங் ஃபிகரே அவர் தான். ஓகே. ஏன்னா அது கட்சிக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன ஆரம்பத்துல வந்து திமுக ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா தேர்தல் நெருக்கத்துல திமுகக்குள்ளதான் வந்து நிறைய ஃபிரிக்ஷன் அப்படின்றது கண்கூடா பார்க்க முடியும். சுருக்கமா இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கான தேர்தல். ஒரு பெரிய பாசிட்டிவ் வேவ் இருக்குது. இன்றைக்கு வந்து ஒரு தனியார் கருத்து கணிப்பு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு, திமுக 172 இருந்து 179, அதிமுக 50 இருந்து 58, தாவேகா 4 முதல் 6 இடங்கள், நாம் தமிழருக்கு எதுவும் கொடுக்கல. சோ இதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. இல்ல வருது. நான் ஒரு முன்னணி தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பு இதுல சொல்றேன். இது ஏன் இங்க குறிப்பிடுறேன் அப்படின்னா, பாசிட்டிவ் வேவ் முதல் முறையாக ஒரு ஸ்டாலினுக்கான ஆதரவு ப்ரோ இன்குமென்சி இருக்கிறது. ப்ரோ இன்குமென்சி டிஎம்கேன்னு கூட சொல்ல மாட்டேன், ஸ்டாலினுக்கான ஒன்றாக இருக்கு. எந்த எலெக்ஷன்லயும் ப்ரோ இன்குமென்சி நான் அதான் ரொம்ப கவனமா சொன்னேன். ஸ்டாலினுக்கானன்னு சொன்னேன். நான் ரொம்ப 1000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போன 2014 கிட்டத்தட்ட 20 பேர் 20 இடத்துல. இது அன்னைக்கு நிச்சயமா 30-40 ஆகும். அதனால இதோட க்ளோஸ் கான்டாக்ட் அதிகமா இருக்குது. அதனால எல்லா பேட்ஸ்மேனும் களத்தில் இறங்குவார்கள். நான் ஓபிஎஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கமலஹாசன்ல இருந்து முக்கியமாக எதிர்பார்க்கிறது ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வருவார். வந்தால் மட்டும்தான் இந்த இன்னிங்ஸ் எல்லாருமே ஆடுவாங்க தான் நினைக்கிறேன். ஒரு விழுக்காடுல இருந்து எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை கையில் எடுத்து தான் சீமான் வளர்றாரு. விஜய் களத்துக்குள்ள வர்றது, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லி வர்றது, எடப்பாடி அவர் பலகீனப்படுத்துறது, சீமானுக்கு மேலும் எடப்பாடிய தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து மாறின பிஜேபி எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டிலிருந்து மாறின எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கு சீமானுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இதுதான் கெமிஸ்ட்ரியில நடக்கும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.